ஹாப்பி 2024. ஜான்வரி மாத பலனு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். ஜான்வரி 1 பஞ்சமி. அதே மாதிரி ஜான்வரி மாதம் 3 பஞ்சமி வருது. 15ஆம் தேதி காலையில் 9:30 மணிலேருந்து 16ஆம் தேதி 7 மணி வரைக்கும் பஞ்சமி. ஜனவரி 31ஆம் தேதியும் பஞ்சமி. ஸோ 3 பஞ்சமிகள் ஜனவரியில் வருது. 16ஆம் தேதி 2ஆம் தேதி ஷஷ்டி, 4ஆம் தேதி 18ஆம் தேதி அஷ்டமி, 5ஆம் தேதி 19ஆம் தேதி நவமி, 7ஆம் தேதி 21ஆம் தேதி ஏகாதசி, 9ஆம் தேதி 23ஆம் தேதி பிரதோஷம், 11ஆம் தேதி ஹனுமத் ஜெயந்தி, 12ஆம் தேதி கூடாரவல்லி, 14ஆம் தேதி மகர தீபம், போகி பண்டிகை, சதுர்த்தி விரதம், 15ஆம் தேதி தை 1, தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் பண்டிகை. ஹாப்பி பொங்கல் டு ஒன் அண்ட் ஆல். 20ஆம் தேதி கார்த்திகை விரதம், 25ஆம் தேதி தை பூசம் பௌர்ணமி, 26ஆம் தேதி வாஸ்து செய்கிறதுக்கு மிகவும் உகந்த நாள். காலையில் 9:52 11:22 வரைக்கும் உங்களுக்கு வாஸ்து நேரம். 29ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. இதுதான் ஜான்வரி மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு ஆமாம், 7:30 சனி முடிஞ்சிடுச்சு. அப்பா, நிறைய விஷயங்கள் ரிலீஃப். அதே மாதிரி குரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களையே பார்த்துட்ருக்கார், உங்களுடைய 5ஆம் வீட்டில் இருக்கார். இது மிகப்பெரிய யோக பலன். சரி, வருட பலன்லேயே நான் உங்களுக்கு சனியினுடைய நிலை சொல்லியிருக்கேன், குரு பலன்லேயும் குருனுடைய நிலை சொல்லியிருக்கேன், ராகு கேதுலேயும் ராகுவை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதும் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ரிலீஃப் தெரியுது. ஆனால் அந்த ரிலீஃபில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா சில பிரச்சனைகளும் தெரியுது. அந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அந்த ரிலீஃபுன்றதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ கிரகநிலைகள் தசா புத்திகள் நல்லா இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே இழுத்துட்டு வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, எனது எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க, ஆனால் இப்போ தான்டா நான் நல்லா இருக்குன்னு நம்பி நான் வாட்டி அசால்ட்டாக பேசினேன், கடைசியில் அந்த அசால்ட்டாக பேசினது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இது சொல்லுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 4ஆம் வீடுன்றதுல ராகு இருக்குது. ஸோ சூரியன் உங்களுக்கு உங்கள் மேலேயே இருக்கார், அது செவ்வாயோடு இருக்கார். அப்போ செவ்வாய் அப்படின்னாலே தைரியம், சூரியன் அப்படின்றது உங்களுக்கு வெளிச்சம். ஸோ அப்படி இருக்கும்போது ரிலீஃப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெகட்டிவிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு சோகமும் ஒவ்வொரு சந்தோஷமும் நாட் குட் அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ இப்போது என்னடா நடந்துற போது, சனி தான் சூப்பராகிட்டு குரு பார்வை வேறு இருக்கே அப்படின்னு ஏதாவது நீங்கள் தப்பாக காசப் பண்ணாலோ அல்லது உங்களுடைய நெகட்டிவிட்டியாக நடந்த விஷயத்தை நீங்கள் தூண்டி விட்டாலோ இப்போ பெரிய ப்ராப்ளத்துக்குள்ளே மாட்டிடுவீங்க. பனி சுமையால் கூட அது இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 4ல் ராகு அப்படின்றது தெளிவில்லாத மனோநிலைக்கு உங்களுடைய பனி சுமையினால் கூட கூட்டு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல தெளிவு வேணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைட்டிலே தெளிவினால் வெற்றி அப்படின்றது தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த தெளிவுன்றது இல்லைன்னா உங்ககிட்ட உங்கள் அம்மா அப்பா ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க, டேய் உன்னை அப்படி பண்ணால ஒருத்தன், அவனை பற்றி ஒருத்தங்க கேட்குறாங்கப்பா, நம்ம சொல்லிடலாமா, நம்ம வச்சிடலாமா அப்படின்னு நீங்கள் வேண்டாம் தான் நினைப்பீங்க. ஆனால் டக்குன்னு ஒரு ஒர்க் டென்ஷன்லேயோ எதுலேயோ ரைட் ஓகேம்மா சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் நினச்சி சொல்லுங்கன்னு சொன்னது ஒன்றா இருக்கும். ஆனால் அது வேறு ரூபத்தில் உங்களுடைய தாய் தந்தையர் உங்களுக்கு ஒரு சாந்தத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அது நெகட்டிவாக எடுத்துகிட்டு போய் நெகட்டிவாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே போயிடும். இதில் உங்களுடைய தசா புத்திகள் கேர்ஃபுல்லாக இல்லை, சரியாக இல்லை அப்படின்னா இது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே போயிடும். ஏன்னா
சூரியன் செவ்வாய் உங்கள் மேலேயே இருக்காங்க. அதே 4ஆம் வீட்டில் ராகுவும் இருக்கார். ஓகேங்களா? கடைசியில் என்ன ஆகும்? கேது 10ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருந்து உங்களுடைய புதன் உங்களுடைய நாலேஜையே அது வேற மாதிரி கொண்டு போயிடும். ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, குருனுடைய அமைப்பு அப்படின்றது நல்லா இருக்குது. அந்த குரு சொல்கிறத காது கொடுத்து கேட்டு பிறகு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா எந்த விதமான ஒரு பயமும் இல்லை. இப்போது சந்திரன் அங்கே தான் இருப்பார். ஸோ தனுசு ராசிலேயே சந்திரன், சூரியன், செவ்வாய் இந்த அமைப்பு தான். ஸோ இந்த அமைப்பில் நிதானம் தேவை. புரியுதுங்களா? அந்த நிதானம்ன்ற ஒரு விஷயம் அண்ட் உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி 12ல் இருக்கிறதுனால நீங்கள் எதையோ கவனிக்காமல் எதையோ செஞ்சு கடைசியில் உங்கள் சுகத்தை கெடுத்துக்க கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? எதுலையுமே நிதானமாக தெளிவாக இருக்கணும். அசதியோடு இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீங்க. நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி 10 நிமிஷம் ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. கடகட கடகடான்னு செய்யணும்னு நினச்சி ஏதேதோ செஞ்சு மாட்டிக்காதீங்க. கோபம்ன்றது இப்போ ஆகவே ஆகாது. இப்போ நீங்கள் பேசுகிறதே கொஞ்சம் சட்டுன்னு கேட்கும். ஏன்னா சூரியன் 2ஆம் வீட்டுக்கு போகிறார் தை 1லிருந்து. அப்போ சூரியன் 2 அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வார்த்தைகள் வேற மாதிரி வரக்கூடிய அம்சம் அங்கே இருக்குது. செவ்வாய் வேற உங்களுடைய இருக்கும்போது அது பிரச்சனைக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி அற்புதமாக சில கிரகங்கள் வருட கிரகங்கள் கொடுக்குது. ஆனால் மாத கிரகங்கள் கோபத்தை தூண்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு ஹீட் ப்ராப்ளம் வர்றதுக்கு, வயிறு வலிக்கிறதுக்கு, உங்களுக்கு கண்ணு பிரச்சனை வர்றதுக்கு, தூக்கமின்மை ஆறதுக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா யோகா பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், நிதானமாக இருங்க. அவசரம் வேண்டாம். வார்த்தைகளை யோசித்து விடுங்க. தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாட்டிட வேண்டாம். இந்த ஒரு விஷயம் மட்டும் கிளியர் பண்ணிங்கன்னா திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் இருக்குது. ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்குது. நிறைய விஷயங்கள் நன்மைகள் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவும் நல்லா இருக்குது. நீங்கள் பட்ட கடனெல்லாம் நீங்கள் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வசூலாகாத பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு இருக்குது. வழி காமிக்கக்கூடியவங்க நிறைய பேர் பக்கத்தில் வருவாங்க. அந்த வழிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக போகக்கூடிய அமைப்பில் இருக்குது. அந்த சாதகம்ன்றதுக்கு வேண்டியது தெளிவு தெளிவு தெளிவு. அந்த தெளிவுன்ற ஒரு விஷயம் இருந்தால் நன்மைகளும் உங்களுக்கு தெளிவாகவே இருக்குது. நெகட்டிவ் தெளிவில்லை அப்படின்னா அதுவுமே நெகட்டிவிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு பாயிண்ட்லையும் சொல்லுங்கள், என்ன சொல்லிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணி ஓ அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ரேட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள், சித்தர்னுடைய ஸ்தலங்கள், சித்தர்னுடைய ஆசீர்வாதங்கள், குருன்றது பாபாவாக இருக்கலாம், சங்கராச்சாரியராக இருக்கலாம், யார் ராகவேந்திரராக இருக்கலாம், யாருக்கு வேணாலும் நீங்கள் குருவாக யாரை ஏற்றிருக்கீங்களோ அவங்களோட குருனுடைய ஸ்லோகம் சொல்லி மஞ்சள் நிற உடைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க. புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு பொருட்கள் சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெளிவை கொடுத்து தெளிவினால் நன்மைகள் பெற்று அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் பக்கத்தில் வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு. சூப்பராக ஜெயிக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம்தான், தட் இஸ் கால்ட் தெளிவு. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555